நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுகிறேன். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, காலப்புருஷ தத்துவத்தின் சூட்சும விளக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகின்றோம். இது ரொம்ப அத்தியாவசியமான பால பாடமாகும். அதனால் இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாம் சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு முழுமையாக புரிய வரும். நிச்சயமாக இது புரிந்தால்தான் ஜோதிடம் என்பது என்ன, லக்னம் என்பது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு மிக தெளிவாக தெரிய வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிடத்தில் முதல் பாலப்பாடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, காலப்புருஷ தத்துவத்தை புரிந்து கொள்வதே ஆகும். என்னதான் நாம் நவகிரகங்களை பற்றியும் 12 வீடுகளை பற்றியும் 27 நட்சத்திரங்கள், அதனுடைய 4 பாகைகள் அப்படின்னு எல்லாமே படித்தாலும் அது ஒரு 5th ஸ்டாண்டர்டு வரைக்கும் இருக்கக்கூடிய படிப்பை போல தான். நாம் 6ஆம் வகுப்புக்குள்ளே நுழையும்னா 6th ஸ்டாண்டர்டுக்குள்ளே நுழைய போகும்போது முதல்ல நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் காலப்புருஷ தத்துவம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் நம்ம ஜோதிடத்தில் மேல் நிலையை அடைய முடியும். சரி, ஜோதிடத்துறையில் இருப்பவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, பலனை எடுக்கும் பொழுது காலப்புருஷ தத்துவப்படி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். இந்த பிரபஞ்சத்தின் மினியேச்சர் மாடல் தான் நமது ஜாதக கட்டமாகும். இந்த பிரபஞ்சத்திற்கும் மனிதனாக பிறந்த இந்த ஆத்மாவிற்கும் இருக்கும் தொடர்பை குறிப்பதே காலப்புருஷ தத்துவமாகும். இந்த ஆத்மாவை இந்த பிரபஞ்சம் எவ்வாறு பாதிக்கப் போகிறது, எவ்வாறு கண்ட்ரோல் செய்ய போகிறது, எவ்வாறு ஆட்டுவிக்கப் போகிறது என்பதை குறிப்பதே இந்த ஜாதக கட்டமாகும். ஆக காலப்புருஷ தத்துவமாகிய இந்த ஜாதக கட்டத்தில் நாம் எந்த புள்ளியில் பிறந்து இருக்கின்றோம், நமக்கு விதிக்கப்பட்டது என்ன, தவிர்க்கப்பட்டது என்ன என்பதை கணிப்பதே ஜோதிடமாகும். இந்த வான்மண்டலத்தில் எல்லா கிரகமும் சுற்றி வந்து கொண்டே இருக்கும் பொழுது, அதாவது இடைவிடாமல் சுற்றி வந்து கொண்டே இருக்கும் பொழுது நாம் எந்த புள்ளியில் பிறக்கின்றோமோ என்பதை லக்னத்தை குறிக்கக்கூடியதாகும். ஜாதக கட்டத்தில் ஏன் நவகிரகத்தை மட்டும், இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் 7 கிரகத்தின் நீட்சியை மட்டுமே எடுத்துக்கொள்கிறோம் என்றால், நாம் பிறந்து இருக்கக்கூடிய இந்த பூமியை எந்த கிரகத்தின் அதிர்வுகள் எல்லாம், எந்த கிரகத்தின் காந்த புலன்கள் எல்லாம் பாதிக்க செய்கிறதோ அதை மட்டுமே நாம் கணக்கில் எடுத்துக்கொள்கின்றோம். வேறு ஒரு கிரகத்தில் நாம் பிறந்திருந்தோம்னு சொன்னால், அந்த கிரகத்தில் எத்தனை கிரகங்கள் பாதிப்புக்குள்ளாக்குதோ அத்தனை கிரகத்தையும் நாம் கணக்கில் எடுத்திருப்போம் ஜோதிடம் பார்ப்பதற்காக. அதனால் நாம் இப்போ பூமியில் பிறந்ததுனால பூமியின் மேலே 7 கிரகத்தினுடைய நட்சத்திரம், அதாவது சூரிய நட்சத்திரம், சந்திரன் துணைக்கோள், மீதி இருக்கக்கூடிய 5 கிரகங்களுடைய பாதிப்புகள் நம்ம பூமியின் மேலே விழுவதாலும், மேற்கொண்டு சூரியன் சந்திரனுடைய நிழல்களும் நம்ம மேலே பூமியில் பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக தான் நம்ம ராகு கேதுக்கள்ங்கிறோம். ராகு கேதுக்கள்னால் அறிவியல் நோக்கில் என்னங்கிறத பற்றி தனியாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நிச்சயம் பார்க்காதவங்க பாருங்கள். அப்போ தான் ராகு கேதுக்களை பற்றி புரிஞ்சு கொள்ள முடியும். ஆக இந்த நவகிரகங்களை பற்றி மட்டுமே நாம் ஜோதிடத்தில் பார்க்கிறோம். ஏன்னா பூமியை இந்த நவகிரகங்களே அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாக்கின்றன. சரி, இப்போ காலபுருஷனுக்கு வாங்க. இது நம்ம ஒரு டீப்பாக போக போகின்றோம். அதனால் நிறுத்தி நிதானமாக பேசுகிறேன். எந்த ஒரு மனிதனுமே மனிதனாக பிறக்கும் பொழுது காலத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்க வேண்டும். இந்த காலம் எவ்வாறு உருவாகிறது? இந்த பிரபஞ்சம் சுழல காலமும் நேரமும் உருவாகி கொண்டே இருக்கிறது. அடுத்து புருஷனுக்கு வாங்க. புருஷன் என்பது ஆண் விகுதி கிடையாது. இந்த புருஷன் என்பது ஆண்பாலோ பெண்பாலோ கிடையாது. இந்த புருஷன் என்பது சமஸ்கிருத வார்த்தையாகும். அதுவும் இதனுடைய வேர்ச்சொல்ல தேடும் பொழுது அது சமணம், பௌத்தம், பாலி, பிராகிருதம் என்று மிக தொன்மையான வரலாறை நோக்கி நம்மளை இழுத்து கொண்டே செல்லும். எவ்வாறு ஒரு உயிர் உற்பத்திக்கு ஆண் பெண் சேர்க்கை என்று ஒன்று இருப்பதைப் போல, இந்த பிரபஞ்ச உற்பத்திக்கு புருஷன் எனும் ஆன்மாவும் பிரகிருதி எனும் பொருளும், அதாவது மேட்டர், பிரகிருதினா மேட்டர், புருஷன் என்பது ஆன்மா. ஆக இந்த புருஷனிடமிருந்து பிரகிருதி உருவாகிறது. பின்னர் இரண்டும் சேர்ந்து பிரபஞ்சம் உருவாகிறது. இதுதான் பிக் பேங் தியரி. முதல்ல இந்த பிரபஞ்சமே எங்கேருந்து உருவாச்சுன்னு சொன்னால், அது ஒன்றும் இல்லாத இடத்துலேருந்து அது உருவாகிறது அப்படின்றது வேத வாக்கியமாகும். ஆக இந்த புருஷன் எனும் ஆன்மாவில் இருந்து தான் பிரகிருதி உருவாகி, இந்த பிரகிருதியும் புருஷனும் ஒன்றிணைந்து இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குகிறது. இதைத்தான் நாம் பைபிள் என்ன எழுதுகிறாங்கன்னா, முதல் ஆண் உருவாக்கப்பட்டு அந்த ஆணின் தொடைகள் மூலமாக பெண் உருவாக்கப்பட்டு இந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து இந்த உலகத்தை உருவாக்குகின்றனர் அப்படின்னு எழுதப்பட்டது. இந்த புருஷன் என்பது மனித புரிதலுக்கு அப்பாற்பட்டது. உருவம், நிறம், பெயர், தோற்றம், வளர்ச்சி, மாற்றம் அல்லது முடிவு இல்லாமல் தன்னில் வசிப்பவராகவும் இருக்கக்கூடியவராக இந்த புருஷன் இருக்கிறார். இவரே நிர்குண பிரம்மம் ஆகும். மகான்கள் பார்த்தீங்கன்னா, இந்த புருஷனை சூட்சும பிரகிருதி, அதாவது நுட்பமாக அனைத்தையும் வியாபித்து இருக்கக்கூடிய உன்னதமான ஆத்மா என்கின்றனர். இதைத்தான் நாம் பரம்பொருள் என்கிறோம், அல்லாஹ் என்கிறோம், பரலோகத்தில் இருக்கக்கூடிய பரமபிதா என்று அழைக்கிறோம். எந்த அளவிலும் அளக்க முடியாத, எதிலும் பற்றாத, அழியாத சப்தம், ஸ்பரிசம், வாசனை, வடிவம் ஆகிய புலன்கள் இல்லாதவரை இந்த புருஷன் ஆவார். ஆக இவரே பார்த்தீங்கன்னா ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருளாக இருக்கக்கூடியவர். இந்த புருஷனும் பிரகிருதியும் இணைந்து பிரபஞ்சத்தை உருவாக்குவதைப் போல ஆணின் மூலம் பெண் கருவுறுவதால் தான் கருவை கொடுக்கும் ஆணுக்கு புருஷன் என்றும் பெயர் வந்தது.
அதாவது இந்த புருஷன் என்னும் ஆன்மாவின் மூலமாகத்தான் பிரகிருதி என்னும் மேட்டர் பொருள் இணைந்து இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிறது. அதே போலத்தான் ஆணின் மூலமாக பெண் கருவுறுவதால் ஆணுக்கு புருஷன் என்னும் பெயர் வந்தது. இன்னும் அடுத்து போவோம் டீப்பா. அனைத்து உலகத்திற்கும் காரணமானவனும் நாம் காணும் அனைத்துமாகவும் இருக்கக்கூடிய புருஷன் எவரோ அவரை பரபிரம்மம் என்று வேதம் சொல்கிறது. அதே வேதத்தில் என்ன சொல்லப்படுகிறதுன்னா, எல்லோருடைய இதயத்திலும் ஒரு புருஷன் அந்தர்யாமியாக, அதாவது உள்ளே உறங்குபவராக இருக்கிறார். அந்த புருஷனை உள்ளுணர்ந்து பார் என்று வேதம் சொல்கிறது. இந்த புருஷன் என்னும் வார்த்தைக்கு சமமான தமிழ் வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் என்பதாகும். கடவுள் என்பதே உள், அதாவது கடந்து உள்ளே பார், உனக்குள் இருக்கக்கூடிய புருஷன் தெரிவார் என்ற அர்த்தத்தில் தான் கடவுள் என்று சொல்லப்பட்டது. இதைத்தான் நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், எல்லோருடைய இதயத்திலும் ஒரு புருஷன் அந்தர்யாமியாக உள்ளே உறங்குபவராக இருக்கிறார். அதை தான் சொல்லப்படுது, அந்த புருஷனை உள்ளிருந்து பார் என்று. இதுதான் என்ன சொல்லப்படுது, எல்லார் உடம்புலையும் எல்லார் மனதிலையுமே இறைவன் குடி கொண்டுள்ளான் அப்படின்னு சொல்லப்படுது. ஆக இந்த பரபிரம்மே, இந்த புருஷனே பரபிரம்மம் என்று அழைக்கப்படக்கூடியவர். இது ரிக்வேதத்தில் பார்த்தீங்கன்னா புருஷ சூக்தம் என்று ஒரு இருக்கிறது. ரொம்ப பிரபலமான சூக்தமாகும். சூக்தம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா துதிகள் போற்றப்படுவது என்ற அர்த்தமாகும். சு என்ற அர்த்தத்துக்கு அதிகம் என்றும், உக்தம் அப்படின்னா உச்சரிப்பு, அதிகமாக உச்சரிக்கப்பட வேண்டிய வரிகள் என்ற அர்த்தமாகும். ஸ்ரீ சுக்தம்னு இதே வேதத்தில் உள்ளது. இந்த ஸ்ரீ சுக்தம் பார்த்தீங்கன்னா மிக மிக பிரபலமான ஒன்று. சுக்கிரன் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கெல்லாம் இந்த ஸ்ரீ சுக்தத்தை தினந்தோறும் வீட்டில் ஒலிக்க விடுவது மிக நல்ல பலன்களை தரும். ஸ்ரீ என்றால் மகாலட்சுமியை குறிக்கக்கூடியது. ஆக மகாலட்சுமியின் அருள் நிச்சயமாக ஸ்ரீ சுக்தம் ஒழிக்கும் பொழுது அந்த வீட்டில் நிச்சயமாக மகாலட்சுமியினுடைய கடாட்சம் கிடைக்கும். சரி, ஆக மனிதனாக பிறந்த எல்லோருக்குமே இந்த காலப்புருஷனுக்கு கட்டுப்பட்டவர்களே. இந்த காலப்புருஷனுடைய வரை வடிவமே ஜாதக கட்டமாகும். என்னதான் நாம் கட்டமாக போடுவதால் நமக்கு ஜாதக கட்டம்னு அழைத்தாலும் கூட அதற்கு போய் ஜாதக கட்டம் கிடையாது, சக்கரம் வரைவது என்றே அதை அழைப்பார்கள். ஆக காலச்சக்கரத்தையே நாம் ஜாதக சக்கரம் என்று அழைக்கின்றோம். இந்த காலச்சக்கரத்தில் சிக்கி எப்படி பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு ஆன்மா சிக்கி சுழலுவதோ அதுதான் வாழ்க்கை என்று அழைக்கப்படுகிறது. ஆக இந்த கால சுழற்சியில் நிற்காமல் சுற்றி கொண்டே இருக்கக்கூடிய இந்த கால சுழற்சியில் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு கணிக்கிறதே ஜோதிடமாகும். ஜோதிடருக்கு கணிதர் என்றே பெயராகும். ஆக இந்த கால சுழற்சியில் நாம் எங்கே பிறக்கின்றோம் என்பதை குறிப்பதே நமது பிறப்பு ஜாதகமாகும். ஆக காலப்புருஷ தத்துவம் என்பது அந்த ஜாதக கட்டத்தையும் அதற்குள்ளே அமையக்கூடிய நமது பிறப்பு லக்கணத்தையுமே இந்த காலப்புருஷ தத்துவமும் நமது ஜனன கால ஜாதகம் குறிக்கின்றது. அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் உண்டு என்றது சித்தர்களுடைய வாக்காகும். அண்டமாகிய பிரபஞ்சத்தில் இருக்கும், அதாவது காலப்புருஷனில் இருக்கும் அனைத்துமே பிண்டமாகிய மனித பிறவியாகிய நமது ஜாதக கட்டத்திலும் உண்டு. காலப்புருஷனுக்கு எத்தனையாவது வீடு தலையை குறிக்கிறதோ அதுவே நமக்கும் குறிக்கும். காலப்புருஷனுக்கு எத்தனையாவது வீடு பாக்கியஸ்தானமோ அதுவே நமக்கும். காலப்புருஷனுக்கு எது விரயமோ அதுவே நமக்கும். ஆக எல்லாமே காலப்புருஷ தத்துவத்தை ஒட்டிய ஜோதிடமே பிறந்துள்ளது. ஏன் லக்னத்தை தலையாக கொள்கிறோம் என்றால், ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது தலையே முதலில் வெளியே வருது. அதனால் பார்த்தீங்கன்னா பிறந்த நேரம் கணிக்கும் பொழுது தலை வெளியே வரும் நேரத்தை குறிப்பதா அல்லது தொப்புள் கொடியை அறுக்கக்கூடிய நேரத்தை குறிப்பதா என்ற ஒரு பெரிய டிபேட்டே உண்டு எப்பொழுதுமே ஜோதிடத்தில். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, தொப்புள் கொடி அறுக்கப்படக்கூடிய நேரமே ஒரு குழந்தை பிறக்கப்படக்கூடிய நேரமாகும். அதுவரை தொப்புள் கொடியை கட் பண்ணுறது வர அக்குழந்தை தாயின் வழியாகவே ஆக்சிஜனை பெறுகிறது. எப்பொழுது தொப்புள் கொடி அறுபடுகிறதோ அந்த நொடியே குழந்தை இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை சுவாசிக்க தொடங்குகிறது, அதன் அழுகையின் மூலமாக. ஏன் குழந்தை பிறந்த உடனே அழுகுதுன்னா, அது அந்த தாயோடைய வயிற்றில் இருக்கும் பொழுது சுவாச பாதையில் மூக்கின் வழியாகவோ நுரையீரலையோ இருக்கக்கூடிய அசுத்தங்களை தேங்கி நிற்கும். அது அழுகையின் மூலமாக அது சுத்தப்படுத்துவதற்காகவே அது வீல் அழுகுது. அது அழுகும் பொழுது முயற்சி செய்து அந்த சுவாசப்பாதை நல்லா செழுமையாக வேலை செய்ய தொடங்குகிறது அப்படின்ற அர்த்தமாகும். ஆக தலை வந்த பிறகு தலைக்கு பிறகு வரிசையாக முகம், கழுத்து, மார்பு, இடுப்பு, தொடை, கால் என்று அந்த குழந்தை வெளியே வருகிறது. இவ்வாறு வெளிப்படக்கூடிய ஒவ்வொரு உடல் பாகத்தையுமே ஒவ்வொரு ராசிக்குள்ளே வைத்து 12 ராசிகளையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது ஒரு மனித உருவமாக பார்க்கப்படுகிறது. இப்படியும் ஒரு பார்வை உண்டு. அதாவது காலப்புருஷன் என்பது 12 கட்டத்தையும் சேர்த்து பூர்த்தி செய்யும் பொழுது ஒரு மனிதன் பிறக்கிறான். அதனால் ஜாதக கட்டத்தையே ஒரு மனிதனாக உருவகப்படுத்தப்படுகிறது. ஜாதகம் ஒரு காலக்கண்ணாடி, அது ஒரு மனித பிம்பம். எனவே காலப்புருஷ தத்துவம் என்பது ஜாதக தத்துவம் தான் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு. இப்படியும் ஒரு பார்வை உண்டு. ஆக
மேசம் சிரசில் தொடங்கி, மேச ராசி சிரசை குறிக்கக்கூடியது, மேசமாகிய சிரசில் தொடங்கி மீனமாகிய பாதத்தில் முடிவடைகிறது இந்த ஜாதக தத்துவம், காலபுருஷ தத்துவம். இதில் ஏன் மேசத்தை முதல் வீடாக பாவிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் ஆத்மகாரகன் ஆவார். ஒரு ஆத்மாவே மனிதனாக பிறவி எடுக்கின்றதுங்கிறத நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம். ஆக ஆத்மாவின் வழியாகத்தான் மனித பிறவி தொடங்குவதால் ஆத்மகாரகனாகிய சூரியன் உச்சமடையக்கூடிய மேச வீடு முதல் வீடாகவும், உடல் காரகனாகிய சந்திரன் உச்சமடையக்கூடிய வீடு ரிஷப வீடாகவும் இரண்டாவது வீடாகவும் அமைக்கப்படுகிறது. இந்த வீடு ஏன் சூரியன் மேசத்தில் உச்சமடைகிறாரு, ஏன் சந்திரன் ரிஷபத்தில் உச்சமடைகிறாருங்கிறத பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். அடுத்தடுத்து நிறைய மேட்டருக்கு, நிறைய ஜோதிட விஷயங்களை பற்றி விஷயங்கள் இருக்குது. ஆனால் பேசுறதுக்கு நேரம் இல்லை, அதனால் தள்ளி போயிட்டே இருக்குது. நமது நண்பர்கள் ஒருவராகிய ஹரிகரன் ஏன் 2ஆம் பாவம் 4ஆம் பாவத்தை கல்வியை குறிக்கக்கூடிய 4ஆம் பாவம் டிகிரியை குறிக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. டிகிரியை பற்றி ஏன் 2ஆம் பாவம் ஆரம்ப கல்வி, 4ஆம் பாவம் யூஜியை குறிக்கக்கூடியது, 9ஆம் பாவம் மேற்கல்வியை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறத பற்றி அது தனியாக ஒரு விளக்கமே இருக்குது. இந்த வீடியோவுக்கு அடுத்தாப்பில் அந்த வீடியோவை பற்றி பார்ப்போம். அதற்கு அடுத்தாப்பில் ஏன் உச்ச வீடு இந்தந்த கிரகங்களுக்கு இந்தந்த வீடு உச்ச வீடாக அமைகின்றது அப்படிங்கிறதை பற்றியும் விரிவாக பார்ப்போம். ஒன் பை ஒன்னாக கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்து படிப்படியாக பார்த்து கொண்டே போவோம். சரி, டாபிக்குள்ளே வரும். ஆக ஜோதிட விதிகள் அனைத்துமே இந்த காலபுருஷ தத்துவப்படி அமைந்ததாகும். லக்னப்படி பலன்களை எடுத்தாலும் காலபுருஷனுக்கு அந்த கிரகங்களின் அமைப்பு எப்படி உள்ளன என்பதை பார்க்க வேண்டும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குரு சனி சேர்க்கை வயிற்றில் பிரச்சனைகள், டைஜஷனில் பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அதுவும் நிலராசியாகிய கன்னி ராசியில் இந்த கிரக சேர்க்கை இருக்கும் பொழுது 1981 வாக்கில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரக சேர்க்கை கன்னியில் ஏற்படும். ஆக இந்த கன்னியில் ஏற்படும் பொழுது இது காலபுருஷனுக்கு 6ஆம் வீடாக வருவதால் நிச்சயமாக வயிற்றில் தொந்தரவுகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும் இந்த கிரக சேர்க்கை. குருவோ சனியோ உங்களுக்கு எந்த பாவகத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் கன்னியில் ஏற்படக்கூடிய குருவும் சனியும் வயிற்றில் பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அதே போல் விருச்சிகம் எத்தனையாவது வீடாக உங்கள் லக்னத்துக்கு இருந்தாலும் கூட அது காலபுருஷனுக்கு 8ஆம் வீடாக மறைவு ஸ்தானமாக வருவதால் அது பால் உறுப்புகளை குறிக்கக்கூடிய வீடாகும். மறைமுகமாக அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்களை அது குறிக்கக்கூடியதாகும். சரிங்களா? ஆக எல்லா ஜோதிட விதிகளுமே காலபுருஷ தத்துவப்படியே நிறுவப்பட்டுள்ளது. மறுபடியும் சொல்கிறேன், அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில். ஆக காலபுருஷனின் அமைப்பின் பிரகாரமே தனி மனிதனுடைய ஜாதகம் அமைந்திருக்கின்றது. தனி மனிதனுடைய ஜாதகத்தினுடைய பலன்களை எடுக்கும் பொழுது காலபுருஷனுடைய ஜோதிட விதிகளையும் அப்ளை பண்ணி பார்த்து தான் நம்ம தனி மனிதனுடைய ஜோதிட பலாபலன்களை கணிக்க வேண்டும் என்று கூறி, நிச்சயம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்பி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.